சமையலறை தோழிகளுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு குட்டி கத்திரிக்காய் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். 2 மாதமாக நான் உங்களுக்கு எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணாததுக்காக. நான் என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்காக நேட்டிவ் போயிருந்ததுனால உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லேஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்களோட வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட குட்டி கிராமம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்கள், காத்தாடி விண்டு மில். விண்டு மில் எங்கே ஃபேமஸாக இருக்குது தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார். அதுதாங்க எங்கள் கிராமம். குட்டியான அழகான கிராமம். கயத்தார் பக்கத்தில். கயத்தார் இப்போ சிட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், எங்கள் ஊரை சுற்றியும் இந்த மாதிரி காத்தாடி தான் இருக்கும். நான் உங்களுக்கு லாங்கில் இருந்ததுனால எனக்கு காத்தாடியை க்ளோஸ்அப்பாக காட்ட முடியல. இப்போ உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஊரை சுற்றியே இருக்கும். அதுலேருந்து தான் மின்சாரம் எடுப்பாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கள் குட்டி வில்லேஜில் உள்ள எங்கள் குட்டி தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் தோட்டத்தில் உள்ள மரம் செடி கொடியெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் வாங்க. இப்போ எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியில் உள்ள வயல்களெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். இங்கே ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஃபேமஸ். இது ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தென்னை மரம், வேப்ப மரம், இது எல்லாமே நிறைய இருக்கும். ரோட்டில் 2 பக்கமும் மரம் தான் இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதுவே எங்கள் தோட்டத்தோட வேப்ப மரம். நாங்கள் இந்த தோட்டம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த மரம் இருக்குன்னு சொல்லலாம். வேம்பு. இந்த வேப்ப மரத்துக்கடியில் தான் நாங்கள் வெயில் டைம்லலாம் விளையாடுவோம் மரத்துக்கடியில். அப்புறம் வேப்பம் மரத்துலேருந்து வேப்பம் பழம் முத்துலாம் விழும். அதெல்லாம் எடுத்து கடையில் கொண்டு போட்டு அதுக்கு மண்டவையில் வாங்கிலாம் சாப்பிடுவோம் சின்ன வயசில். அப்புறம் இந்த பனைமரம் பாருங்கள், இதிலெல்லாம் நிறைய நுங்கு வரும். இது தென்னை மரம். ஆக்சுவலாக எங்கள் தோட்டத்தில் நிறைய தென்னை மரம் இருக்கும். அது காஞ்சி போனதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரே ஒரு மரம் மட்டும் நிற்கிது. ஆனால் பனைமரம் நிறைய நிற்கும் தோட்டத்தை சுற்றி. நாங்கள் சம்மர் டைமில் வந்தோன்னா இங்கே நொங்கு பறித்து சாப்பிடாம போகவே மாட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேப்ப மரம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இனிமேல் தான் அது காய்க்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பப்பாளி பழம் வரும், சாப்பிட்லாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி செடியாக கனகாமரம் செடியெலாம் நட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் வெளியில் வாங்கவே தேவையில்லை. வில்லேஜ்னாலே கனகாமரம் பூ தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் கனகாமரம் பூ. இந்த செடியில் நம்ம ஒரு செடி நட்டு வச்சாலும் போதும், அது அப்படி விதை போட்டு நிறைய செடியாக வந்துடும். அப்புறம் இது பூசணிக்காய் செடி. இன்னும் இல்லை, பூசணிக்காய் காய் காய்க்கல, பூ வைக்கலன்னு இது வாழைக்கன்று இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் இது வாழைக்கன்றுன்னு சொல்லுவாங்க. பெருசாகிட்ட தான் வாழை மரம் சொல்லுவாங்க. அது லீவ்ஸ்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொய்யா செடி. இன்னும் மரமாக ஆகலை, இப்போ தான் செடியாக இருக்குது. நல்லா இது பெருசாக மரம்னதுக்கப்புறம் கொய்யா காய் காய்க்கும். அதுக்கப்புறம் துளசி செடி. இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. நல்லா இப்போ தான் கொஞ்சம் இதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இது மாங்கன்று. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி அழகாக இருக்குது இந்த லீவ்ஸ்லாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தாழை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு தெரியும் எல்லாருக்கும். இது தென்னங்கன்று நான் சொன்னேன்ல, காஞ்சதுனால எல்லாம் எடுத்துட்டாங்க. மறுபடியும் அகைன் வந்து குட்டியாக ஒரு தென்னங்கன்று நட்டி வச்சுருக்காங்க. இது மாதுளை செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி செடி. இதில் பூ இருக்கு, மொட்டு இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் இது பூவாக நல்லா விரியும், அழகாக இருக்கும். செம்பருத்தி நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்தின்னு தெரியும். அப்புறம் இது கருவேப்பிலை, இம்யூனிட்டி பவர் அதிகம் உள்ளது கருவேப்பிலை செடி. இது நிறைய இருக்குது. நாங்கள் வெளியில் வாங்கியே தேவையில்லை, தோட்டத்துலேயே வாங்கி யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது முருங்கை மரம் பக்கத்தில் இருக்கும். இந்த முருங்கைக்கீரை. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்த்த மரத்தோட முருங்கைக்காய் வந்து செம்ம டேஸ்டியாக நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நல்லா பெருசாக நீளமாக இருக்குது. அது பக்கத்துலேயே வேப்ப மரமும் நிற்கும். எல்லா மரமும் ஜாயின் தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் ஒரு பீக்காக் வருது அங்கேருந்து. நான் அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கப்போ அங்கேருந்து வந்துச்சு. நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக போகுது பாருங்கள். நான் எங்கேயாச்சும் நின்று டான்ஸ் ஆடுன்னு அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் அது நம்மளை பார்த்து பயந்து நல்லா ஓடிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய மயில் இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த விதையெல்லாம் விதைச்சி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும். அதெல்லாம் வந்து அதுக்கு பார்த்துக்கிறதுனே தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. மகசூல்லாம் செம்மையாக அது நாஸ்தி பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மயில் இந்த பக்கம் திரும்பி போஸ் கொடுக்காதான் நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். அது கண்டுக்கவே இல்லை, ஓடிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து அகத்தி இலைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஆடு மாடுகளுக்கும் தீவனமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இதான் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது உள்ளே இருக்கிறது வந்து மாடுகளுக்குலாம் யூஸ் ஆகும், சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் செடி, லைக் பூசணிக்காய் செடி மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வெள்ளரிக்காய் குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த வெள்ளரிக்காய் செடி எனக்கு. இதை ஃபுல்லாக அது சாகுபடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிட்டுக்குருவி எவ்வளோ அழகாக வந்து இந்த ஒயரில் லைனாக உட்காந்துட்டு நல்லா பறந்து போகுது பார்த்திங்களா. நம்ம ஊரில் சிட்டுக்குருவியை பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி வில்லேஜில் அதுவும் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரி சிட்டுக்குருவிங்கெல்லாம் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப லாங்கில் இருந்ததுனால அவங்க ஷூட் பண்ண முடியல, தெளிவாக தெரியல வீடியோ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க, நாற்றுச்சோளம். இந்த விதையெல்லாம் எடுத்து தான் காய வச்சு மறுபடியும் அதை வந்து சாகுபடி பண்ணி தான் மாட்டுக்கு தீவனம் வரும். அதுதான் நாற்றுன்னு சொல்லுவாங்க. இதை மாட்டுக்கு வந்து நல்லா வளர்த்தி கட் பண்ணி கொடுப்பாங்க. அது காய வச்சு எல்லாம் சேர்த்து வச்சு மழை காலத்துக்கெலாம் தேவைன்னா அதை படப்புன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக குவியல் மாதிரி சேர்த்து வச்சு அது மழை காலத்தில் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா கொத்தவரிங்கான்னு சொல்லுவாங்க. கொத்தவரிங்காய் செடி எங்கள் ஊர் பக்கம் இது சீனவரைக்கான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு செடியிலே 4-5 இருக்குது.
பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி எல்லாருக்கும் தெரியும். வெண்டைக்காய் இது ஃபுல்லாக சீசன் முடிஞ்ச டைம் ஆயிடுச்சு. அதனால் 2-3 வெண்டைக்காய் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாகுபடி பண்ணுறப்போ உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எங்கள் வில்லேஜ் விலாக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் சந்திக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பி ஹெல்தி, பி சேஃப்டி. பை பாய்.